பிள்ளைய நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கிறோம்னா, படிக்காவிட்டா நடுத்தல நிப்ப, படிக்காவிட்டா கஷ்டப்படுவ, பாரு நாங்கெல்லாம் படிச்சதுனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கோம், நீ நாளைக்கு படிக்காம விட்டுட்டா. நான் சொல்றேன் அப்படிலாம் ஆகாது, அப்படிலாம் ஆகாது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? சும்மாவே என் பிள்ளை படிக்காது, இப்ப இதெல்லாம் வேற சொல்லிட்டீங்கன்னா அது சுத்தம். நான் அப்படி சொல்ல, படிக்க வேணான்னு சொல்லல. படிப்பு முதல் இடத்துக்கு வரக்கூடாது. இயேசுநாதர் தான் முதல் இடத்துல இருக்கணும், படிப்பு இரண்டாவது இடத்துல இருக்கணும். படிப்பு மட்டும் இல்ல, எல்லாமே இரண்டாவது இடத்துல தான் இருக்கணும், இயேசுநாதர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு பணமோ படிப்போ பதவியோ அல்லது ஆஸ்தியோ ஆசாபாசமோ உறவுகளோ எது வந்தாலும் அதற்கு பேர் தான் விக்கிரகம். விக்கிரக வழிபாடுனா செலவணங்கிறது மட்டும் இல்ல, தேவனுக்கு ஆல்டர்னேட்டா எது இருக்கோ அது விக்கிரக வழிபாடு. தேவனுக்கு ஆல்டர்னேட்டா எதுவும் வரக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு படிப்பு விக்கிரகமா இருக்கு. உங்களுக்கு நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க? படிப்பை விக்கிரகம் ஆக்கிட்டீங்க. பிள்ளைய பார்த்து படி படி படி, நீங்க படிக்க சொல்ற தப்பு இல்ல. ஒரு நாளைக்கு 100 தடவை படிக்க சொல்றீங்க, எத்தனை தடவை பைபிள் படிக்க சொன்னீங்க? வந்தோடனே டியூஷனுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ எல்லாம் சொல்றீங்க, நல்லது. எத்தனை தடவை அவனை பைபிள் படிக்க சொன்னீங்க? அந்த பிள்ளைய எத்தனை தடவை அந்த பிள்ளைய வந்துட்டு ஜெபம் பண்ண சொன்னீங்க? நல்லா கவனிங்க. பிள்ளை இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், நீங்க நினைக்கிற மாதிரி என்ன வேணா ஆகலாம். ஆனா பைபிள் படிச்சா மட்டும்தான் அது பரலோகத்துக்கு பிள்ளையா மாறும், இல்லைன்னா மாறாது. எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை இன்ஜினியர்ஸ், எத்தனை பேர் இன்னைக்கு கெட்டவன அலையறான் தெரியுமா? எத்தனை பேர் குடிகாரன் அலையறான், சிகரெட் பிடிக்கிறவன் அலையறான், எத்தனை பேர் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏன்? அப்ப படிப்பு பணம் கொடுக்கும், படிப்பு ஆஸ்தி கொடுக்கும், படிப்பு புகழ் கொடுக்கும். ஆனா படிப்பு பரலோகத்துல இடம் கொடுக்காது. இயேசுநாதர் மட்டும்தான் பரலோகத்துல இடம் கொடுக்க முடியும். பிள்ளைக்கு படிப்பு இரண்டாவது, இயேசுநாதர் ஃபர்ஸ்ட். அதான் முக்கியம். எத்தனை பேர் படிச்சவனுக்கு தீவிரவாதியா இருக்கிறான் தெரியுமா? தீவிரவாதியெல்லாம் படிப்பறிவு இல்லாதவன் நினைக்கிறீங்களா? நிமிஷத்துல குண்டு தயாரிக்கிறவன் இருக்கிறான், அதுல நிமிஷத்துல துப்பாக்கி தயாரிக்கிறவன் இருக்கிறான். எத்தனை தீவிரவாதி பிளைட் தயாரிக்கிறவன் இருக்கிறான், எத்தனை தீவிரவாதி பிளைட் ஓட்டினான் WTC அடிக்கிறதுக்கு. அப்ப நான் படிக்காதவனா? படிப்பு ஒரு மனுஷனை மனுஷனா மாத்தாது. ஆனால் அதே தீவிரவாதி என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ, தீவிரவாதத்தை விட்டு விட்டு அவன் நல்லதுக்கு வருகிறான். அப்போ அவனை மாத்துகிறது இயேசுநாதர் ஒழிய படிப்பு அல்ல. படிப்பு என்பது உங்களுக்கு அறிவை கொடுக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஞானத்தை கொடுக்க முடியும். அவர் தான் பரிசுத்தத்தை கொடுக்கும், படிப்பு பரிசுத்தம் கொடுக்காது. இன்னைக்கு நமக்கு ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கான். என்ன உருவாங்க? காட்டு மிராண்டியாய் அலைந்த மனுஷனை படிப்பு இன்னைக்கு பக்குவப்படுத்தி மாத்தி இருக்குது. எவன் சொன்னா காட்டு மிராண்டியா அலைஞ்சான்னு? ஆதாம படைக்கும் போதே கர்த்தர் சகல ஞானத்தோடு தான் படித்தார்னு வேதம் சொல்லுது. ஆதாம படைக்கும் போதே அவ்வளவு காலபரி அவனுக்கு இருந்துச்சு. அத்தனைக்கும் பேர் வைக்கிறான், அத்தனையும் பார்க்கிறான். எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும். அவன் ஞானம் அதிகம். தேவ சாயலாவும் தேவ ரூபத்தின்படி படைக்க மாட்டான். உலகத்தான் ஒரு கதை விட்டு திரியிறான். காட்டு மிராண்டியா இருந்தான், அப்படியே குரங்கா இருந்தான், கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து மனுஷனா மாறினா கிடையாது. அவன் படைக்கும் போதே மனுஷனா தான் கர்த்தர் படைச்சார். உங்க பிள்ளைய படைக்கும் போதே கர்த்தர் சகல ஞானத்தோட தான் படைச்சிருக்கிறார். இன்னைக்கு படிச்சவங்களும் முன்னேறான், படிக்காதவனும் முன்னேறான். படிக்க முடிஞ்சவன் படிக்கிறான், படிப்பு இல்லாதவன் வேற துறையில முன்னேறிட்டு வரான். விளையாட்டுல முன்னேறவன் இருக்கான், மியூசிக்ல முன்னேறவன் இருக்கிறான், எதிலே வரான். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறார். அத்தனை பேருக்கு ஆண்டவர் படிச்சவனுக்கு மட்டும்தான் வழி வைக்கல, படிக்காதவனும் சர்வைவ் பண்றான் இந்த பூமியில. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒரே போக்கஸா கொண்டு போய் உங்களை விக்கிரகமா மாத்தி படிச்சாலே ஆச்சு, இல்லைன்னா முடியவே முடியாதுங்கிறீங்க. படிக்க வைங்க, நல்லது. அதை விட முக்கியம் இயேசுநாதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது கூட பிள்ளைய கூட்டு வர மாட்டான். என்னன்னு கேட்டு பாருங்க, நாளைக்கு எக்ஸாம், அதுல ஒரு பெருமை அவங்களுக்கு. நீங்க விட்டுட்டு வந்தா அது படிக்குமா? அது அங்க உட்காந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. 6 நாள் உங்க பிள்ளை கொடுக்குறீங்க, டியூஷன் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ஒரு நாள் தானே சர்ச்சுக்கு கூட்டு வரீங்க. அந்த ஒரு நாளும் பிள்ளை கூட்டு வராட்டி அப்புறம் நீங்க எப்போ கூட்டு வரீங்க தெரியுமா? 15 வயசுக்கு மேல சர்ச்சில் ஜோம் பண்ணுவீங்க. என் பிள்ளை எனக்கு அடங்கவே மாட்டேங்குது. என்ன காரணம்? ஜோம் பண்ணுங்க, நான் தசமா காணிக்கலாம் கொடுக்குறேன். தசமா காணிக்க கொடுத்த பிள்ளை எங்க கொடுத்தீங்க? பிள்ளை எங்க சர்ச்சுக்கு கூட்டு வந்தீங்க? இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் யாருன்னா, நான் சொல்லுவேன், ஒரு வகையில் பெற்றோர் தான் காரணம். நல்ல ஸ்கூல் கொடுக்குறீங்க, நல்ல டிரெஸ் கொடுக்குறீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல டியூஷன் கொடுக்குறீங்க, நல்ல தேவனை கொடுத்தீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க பிள்ளைக்கு ஆண்டவரை கொடுங்க. இன்னைக்கு உங்க எத்தனை பேர் வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்கு? இன்னைக்கு 100% கிறிஸ்தவ வீட்டில் குடும்ப ஜெபமே கிடையாது. கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு காரணம். என்ன காரணம்? அவங்க ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறாங்க, நான் ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதே வீட்டில் கஷ்டம். எப்படி நாங்க குடும்ப ஜெபம் பண்றது? அந்த அம்மா டியூட்டிக்கு போனா நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோட. அவர் டியூட்டி பண்ணா நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யோசித்து பாருங்க. யாராவது ஒருத்தன் திடீர்னு நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு கூப்பிட்டா குடும்பமே போக முடியுதா இல்லையா?
திங்கிறதுக்கு போறோமா இல்லையா? ஆமா தானே? எவனா கல்யாணம் கூப்பிட்டா குடும்பமே போய் உட்கார்றோமா இல்லையா? அதுக்கெல்லாம் குடும்பமா போக முடிஞ்ச உங்களால ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல? நானே இந்த கேள்வி கேட்கறேன், இயேசுநாதர் எந்த கேள்வி கேட்பாரு உங்களை? இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார். இன்னைக்கு உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ். பிள்ளைங்க டியூஷனை விட்டு வரும்போதே தூங்கிக்கிட்டே வராங்க, வரட்டும். சாப்பாடு இது ஃபேமிலி பேர் முடிஞ்ச உடனே சாப்பாடுன்னு வைங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தானே தூங்குது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தான் காரணம். தயவு செய்து சொல்றேன், பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் கடைசி தலைமுறை இருப்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாது எப்போ வருவார்னு. நம்ம பிள்ளைகளை ஆண்டவன் நம்ம கையில் கொடுத்தது நரகத்தில் அனுப்புறதுக்கு இல்லை, அவர் கையில் திருப்பி கொண்டு போய் ஒப்படைப்பதற்கு. உங்க பிள்ளையை நீங்க இன்ஜினியரா ஒப்படைக்கணும்னு அவர் கேட்கல, டாக்டரா ஒப்படைக்கணும்னு கேட்கல, ஆனா அவருடைய பிள்ளைய ஒப்படைக்கணும் தான் கேட்டார். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. படிக்க வைக்கிறது உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா அதை கூட சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவனுக்கு என்ன எதிர்காலத்துக்குன்னு ஆண்டவர் அதை கொடுப்பார். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த தேவனால் முடியும். ராஜாவா உட்கார்ந்திருக்கிற நேபுகாத்நேச்சரை புல்லு மேய வைக்கவும் தேவனால் முடியும்.